ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா குடும்ப கோயில். இன்றைக்கி பங்குனி உத்திரம், அதனால் குடும்ப கோயில் தான் வந்திருக்கோம். ஸோ இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே என்னென்ன நடக்குது, என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி போய் பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஒரு கோயிலுக்குள்ளே தான் வந்திருக்கோம். ஸோ இதுக்குள்ளே போய் எடுக்க முடியுமான்னு தெரியல. ஸோ இருந்தாலும் போய் நம்ம வீடியோ எடுக்க பார்ப்போம். பார்த்திங்கன்னா இதான் அந்த கோவில். சுற்றி பார்த்தா ஃபுல்லாக மரமாக இருக்குது. மரத்துக்கு கீழே தான் அந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இங்கே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வெயிலே அடிக்காது. இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி நிழலாகவே தான் இருக்கும். மழை பெஞ்சால் தண்ணி வரும். ஆனால் வந்து என்ன வெயில் அடித்தாலும் உள்ளே நமக்கு வெயில் இருக்காது. நம்ம ஈஸியாக நம்ம பூஜையெல்லாம் பண்ணலாம். எப்போவுமே பச்சைன்னு இருக்கும். ஏன்னா பக்கத்தில் கிணறுலாம் இருக்குது. ஸோ அதனால் அதுலேருந்து தண்ணி ஊறி அது எப்போவுமே அப்படியே க்ரீனிஷாக தான் எப்போவுமே இந்த இடம் இருக்கும். இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குறும்பனை, அதாவது குளச்சலுக்குலேருந்து குளச்சலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்லேயே இருக்குது. ஸோ இங்கே தான் இந்த கோயில் இருக்குது. இது எங்கள் குடும்ப கோயில். ஸோ இதுக்கு பக்கத்தில் தான் பார்த்திங்கன்னா புத்தன் வீடுன்னு ஒரு வீடு இருக்குது. அதுங்க தான் எங்கள் பூர்வீக வீடு. இது தாத்தாக்கள்லாம் வாழ்ந்த வீடு. ஸோ அதையும் கடைசியில் கவர் பண்ணுவோம். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா பூஜை ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பால் அபிஷேகம் பண்ணிகிட்ருக்காங்க. நீ பால் அபிஷேகம் பண்ணி அலங்காரம் எல்லாம் பண்ணி தீபாவளிலாம் காட்டுவாங்க. நீங்கள் அப்படியே தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பூஜை நடந்துகிட்ருக்கு, அபிஷேகம் நடந்துகிட்ருக்கு. நம்ம வந்து அப்படியே போய் நம்ம என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நான் அப்படியே போய் உங்களுக்கு லைட்டாக காட்டுறேன். ஸோ என்னென்ன நடக்குது என்ன அப்படிங்கிறத நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த ஸோ வந்து பொங்கல் வச்சிட்ருக்காங்க. ஸோ அதுக்கு பின்னாடி தான் இது நாகர்சாமி, நாகராஜரப்ப இதுதான். இது ஃபுல்லாகவே அதனால தான் அங்கே எடுத்துகிட்ருக்கேன். இங்கேயும் பார்த்திங்கன்னா பொங்கல் வச்சிட்ருக்காங்க. ஸோ அங்கேயும் என்னென்ன பண்ணுறாங்கன்னு போய் நம்ம க்ளோஸ்அப் ஷாட்ஸை எடுக்கலாம். கேஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்துலேயே ஒரு கோயில் இருக்குது. ஸோ அங்கே தான் இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ அங்கேயும் ஒரு 3 சின்ன கோயில்கள் இருக்குது. இப்போ அங்கே தான் இப்போ தான் ஓப்பன் பண்ணுறாங்க.
இப்போ அங்கே பூஜை முடிஞ்சு இன்றைக்கி வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் போய் நம்ம அங்கே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ செப்பலை கலத்திக்கிட்டு நம்ம உள்ளே போவோம். செப்பல்லாம் கலத்தினா கொஞ்சம் ஷேக் இருக்கும். நான் அப்படியே தான் போட போகிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கட்டுறேன். இதுதான் கோயில். எனக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு கோயில், அது போக இது ரெண்டும் ஒவ்வொரு கோவில்கள். ஸோ இங்கே மொத்தம் 3 கோவில் இருக்குது. கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இப்போ கூட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கூட்டி முடித்து இனி மாலையெல்லாம் போடுவாங்க, பூவெல்லாம் போட்டு முடிப்பாங்க. ஸோ இங்கே இப்போதைக்கு எந்த பூஜையும் இல்லை. அங்கே ரொம்ப பூஜை முடிஞ்சு இனி சாப்பிட்டுக்கிட்டு தான் அடுத்தடுத்த இந்த வேலையை பார்க்கணும். இன்னும் ஒரு கோயிலுக்கு போக வேண்டியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்சால் அங்கேயும் நம்ம கவர் பண்ணுவோம். கோயிலில் அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பண்ணி முடித்தவங்க பூஜை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போவே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இட்லி எல்லாம் ரெடியாக இருக்குது. அந்த ஷார்ட்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. கூடிய சீக்கிரம் இட்லியை சாப்பிட்டுக்கிட்டே ஷார்ட்ஸ் எடுப்போம். ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா புத்தன் வீடு. இது பழைய காலத்து வீடு. இங்கே தான் எங்கள் அம்மாலாம் பிறந்து வளர்ந்ததெல்லாம். ஸோ உங்களுக்கு பின்னாடி இன்னும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடு தான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீட்டில் என்னெல்லாம் கலை பொக்கிஷன்கள் பண்ணியிருக்காங்க, பழைய காலத்தில் எப்படி இருந்துச்சு, எப்படி அவங்க கட்டியிருக்காங்க, எல்லாமே இன்றைக்கி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க. உங்களை அடுத்த வீடியோவை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களை விடைபெறுவது ட்ராவல் வித் தீபக் பிரியா.